நீ சொல்லவும் தாண்டா எனக்கு ஞாபகம். எங்க ஊர்ல ஒரு டைவர்ஸ் கேஸுக்கு புருஷன் கொண்டாட்டி போனாங்க. சரிண்ணே. சர்ச்சு கேட்டாரு எத்தனை புள்ள? 3 புள்ள. 3 எப்படி ஒன்றையா பிரிக்க முடியுமாடா? போங்கடான்ட்டார். போய் நல்லா பேசி முடிச்சு வாங்கடான்ட்டார். இங்க இந்த 2 புள்ளி 3 புள்ளி பிரிக்க முடியாதுன்னு மறுபடியும் ஒரு குழந்தை பத்தாங்க. சமமா பிரிக்கலாம். அது 2 பிள்ளையா பிறந்து வச்சு மறுபடியும் இப்ப 5 ஆகி போச்சு. அடுத்த வயதா 5க்கு 2 பேரும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன வயதா வைக்க? நான் கேட்கிறேன் நடுவர்களே, ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிங்கிறது கணவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பல வீட்டுல என்ன பிரச்சனை தெரியுமாங்க, அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற வேலையை பல பெண்கள் வீட்டுல செய்யறதுனாலதாங்க அவங்கள பாரு இவங்கள பாரு நீயே இருக்கியன்னு சொல்லும் போதுதாங்க எந்த கணவனாவது அந்த பொம்பளைய பாரு இந்த பிள்ளைய பாருன்னு எந்த கணவனும் சொல்றது இல்ல. ஆனா அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது நடுவரவர்களே, ஒப்பிட்ட மனைவியை கூட மனவன் வெறுக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா நடுவரவர்களே, அது உண்மை. ஒப்பீடு இருக்கு பாரு. அவன் சம்பாதிக்கிறான், அவன் வெள்ளச்சட்டை போட்டிருக்கான், அவன் கார்ல போறான், நடுவர் வெள்ளச்சட்டை போட்டிருக்கான். இதே வேலைதான். நான் கல்யாணம் பண்ண புதுசுல பொண்டாட்டி பாரு, அண்ணா அதை வாங்கிட்டான், அண்ணா அதை வாங்கிட்டான். நைட்டு 12 மணிக்கு எழுப்புறா, அவங்க அண்ணன் வாங்கி அந்த நிப்பாட்டிட்டேன், நீ இப்படியே இரு அப்படின்னா. என்னத்த குளிச்சு பாக்குறேன்டா, ரோடு ஒரு லோலர் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. இல்ல உன்னை வச்சு ஏத்துறக்காத வண்டி வாங்கினாலும் வாங்கணும். நடுவர் அவர்களே, இப்படி சொல்றேன், ஒரு குடும்பத்துல எப்பங்க மகிழ்ச்சி வரும்? எல்லா குடும்பங்களிலும் ஆண்கள் அனுசரித்து போறாங்கன்னு தம்பி சொன்னானே, சத்தியமா சொல்றேன், ஒரு நல்ல நிகழ்ச்சி மகாராஜா நடுவர் எல்லாம் கேட்கிறாங்கன்னா இதுல நல்ல விஷயங்களையும் நீங்க சொல்றீங்க நடுவர் அவர்களே. உங்க மூலியமா நானும் சொல்றதுக்கு நாங்களும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்தில் எப்ப மகிழ்ச்சி வரும்னா, கவியருவி அப்துல் காதர் தாங்க சொன்னாரு ரொம்ப அழகா, நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, சீர்வரிசை தட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, காசு பணம் துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, கை நிறைய பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமானா எப்ப மகிழ்ச்சி வரும் தெரியுங்களா? எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்துலதான் மகிழ்ச்சி வரும்னாங்க. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமாண்ணே, யாரு விட்டு கொடுக்கறதுங்களே பல வீட்டுல மனைவிகள் சொந்தப்படுறாங்க. அதனாலதான் எங்கால ஒரு பாட்டு சொன்னாங்க, என்ன அழகான பாட்டு. ஒரு 2 விஷயம் நிறைவா சொல்றேன், நேரம் அருமை கருதினா. வாழ்க்கையில அவங்க சொன்னாங்க, குழந்தை பெறுவதுங்கிறது எவ்வளவு கொடுமையான ஒன்று, எவ்வளவு வேதனையான ஒன்றுனாங்க. ஆமா, நான் சத்தியமா சொல்றேன், உண்மை என்றால் மட்டும் இந்த கருத்துக்கு கைதட்டி ஆதரவு தெரிவிங்க. பிரசவ வலியை விட கொடுமையான ஒரு வலி இந்த மண்ணில் இருக்கு. நான் குமாரசாமி பேட்டையில சொல்றேன், முருக சத்தியமா, பிரசவ வலியை விட கடுமையான வலியா? பிரசவ வலி வந்தா பட்டினத்தடிகள் 600-700 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கே பாடினாருங்க, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றினார். என்ன அர்த்தம் தெரியுங்களா? கண் வலி வந்தா இங்க வலிக்கும், காது வலி வந்தா இங்க வலிக்கும், மூக்கு வலி வந்தா இங்க வலிக்கும், பல்லு வலி வந்தா இங்க வலிக்கும். ஆனா ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலின்னு ஒண்ணு ஏற்பட்டால் அவள் அணுக்கள் தோறும் வலிக்கும் என்பதை பட்டினத்தடிங்கிற நம்ம நாட்டு துறவி பாடினார். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த பட்டினத்தடிகள் பாடிய அதை விட அந்த வலியை விட கொடுமையான ஒரு வலி இருக்குன்னு. வயிற்று வலியா? இல்லன்னு. காது வலி? இல்லன்னு. வயிற்று வலியா? இதெல்லாம் வயிற்று வலி, காது வலி, பல்லு வலி. அப்புறம் என்ன வலிப்பா? இப்ப சொல்றேன்னு குமாரசாமி பேட்டையில பிரசவ வலியை விட கொடுமையானது என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு திருவிழா நடக்கும் போது, தைப்பூச விழாவோ தீபாவளியோ பொங்கலோ உள்ளூர் மாரியம்மன் பண்டிகை ஏதாவது ஒண்ணு நடக்கும் போது, தாம் பெத்த குழந்தைகளுக்கும் கட்டுன பொண்டாட்டிக்கு புது துணி எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக கடைக்கு போவாங்க. ஆம்பளை தகப்பன் கணவன் போகும்போது தான் மக ஆசைப்பட்டிருப்பா, அப்பா அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்னு அந்த விலைய வாங்கி பாப்பா, 6000 ரூபாய் இருக்கும், ஆனா கையில 4000 ரூபாய் தான் இருக்கும். சத்தியமா சொல்றேங்க, பெத்தெடுத்த குழந்தை ஆசைப்பட்ட உன்னை வாங்கி தர முடியலையே இந்த அப்பனாலன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு ஆண்மகனின் மனசிலும் ஒரு வலி வலிக்கு பாருங்க. அது 1000 பிரசவ வலியை விட பெருசுங்க. 1000 பிரசவ வலியை விட கொடுமையானது நடுவர் அவர்களே. அதெல்லாம் எதுவும் தெரியாது. நான் உண்மையை சொல்லுங்க, கவியரசர் கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி வாய் பேச மாட்டாங்க, காது கேளாத காது கேளாத இல்லன்னு. அந்த மனைவியோட வாழ்ந்த கண்ணதாசன் என்ன அழகா கவிதை எழுதுனா,
பட்டகடன் கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் என்ற காரணமும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி நான் இங்கு வாழுகின்றேன். ஏன் என்று கேட்டால், தத்தை இவள் என் மனைவி, தாலிக்காக வாழுகிறேன்னு சொன்னாங்க. என் நண்பன் அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ண. என் நண்பனுக்கு வாய்த்த மனைவி நடுவர் அவர்கள் வாய் பேச முடியாத பொண்ணு. அவன் முன்னாடி வாய் பேசல, நீ ஏன்டா அவ்வளவு? நண்பனுடைய மனைவி கொண்டு நமக்கு அசரம். ஆமாடா, நான் கேட்கிறேன், இதெல்லாம் உன் நண்பன் வைப்பாடா? இல்ல எங்க அண்ணனே நீங்க கேட்டேன். அவ்வளவு அழுக. நாங்க பார்க்காத டாக்டர் இல்ல, போகாத கோயில் இல்ல, கடைசியா எங்களுடைய ஒரே பொண்ணுடன் நீங்க தானே. ஆமாப்பா, நாங்க அண்ணன் வந்து அண்ணன் இப்படி ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு சூழ்நிலையில எங்கிட்ட வாங்க யோசிச்சு. அண்ணன் சொன்னாரு, சென்னையில ஒரு டாக்டர் சொன்னாரு, ஐயா உண்மையா ஐயா சட்டமன்ற உறுப்பினரையா இருக்காங்க, அந்த டாக்டர் போய் பார்த்தோம், சத்தியமா ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு. நண்பரை பார்த்து கூப்பிட்டு, ஒண்ணு இல்லப்பா, உன் மனைவியினுடைய குரல் வளை பகுதியில சின்னதா ஒரு சதை வளர்ந்திருக்கு, லேசர் ஆபரேஷன், லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணா போதும், என்ன ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆமா, அண்ணன் கிட்ட வந்து சொன்னாங்க, கொஞ்சம் கொடுங்க, 4 வட்டிக்கு 3 லட்சம் ரூபாய் வாங்கி வைத்திருச்சதான்டா என்ன வாங்க நம்ம ஜெஸ்ட் போயிட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னேன். வாங்கி கொடுத்தேன், என் காசத்தை நான் அடுத்தவன் வாங்கி கொடுக்குறேன்னு கொடுத்தேன். கடைசியில போச்சு எல்லாம் நாம போட்டா. கவலைப்படாதீங்க, நம்ம பையன் 5 வருஷத்துக்கு தூக்கிட்டாங்க. நடுவர் அவர்களே, ஒவ்வொரு நாள் இரவையும் வியர்வை துளிகளால் மட்டுமல்ல, கண்ணீர் துளிகளாலும் தான் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய எந்த ஒரு ரூபாயும் வீணாகாது, வந்து சேரும். நடுவர் அவர்களே, சொன்னாங்க 3 லட்சம் ரூபாய் 4 வட்டிக்கு வாங்கிட்டு வந்து, டாக்டர் எப்படியாவது பொண்டாட்டியை பேச வை. 1/2 மணி நேரம் ஆபரேஷன். ஏன் அவசரம்? பக்கத்துல கோயில் இருக்கு, போய் சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வா. ஆபரேஷன் முடிஞ்சு 8ஆம் நம்பர் ரூம்ல உன் மனைவி கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருப்பா, அங்க வந்து பேசு. 1/2 மணி நேரம் எப்ப ஆகும்? ராக்கெட் வர்ற விஞ்ஞானி கூட அந்த கவுண்டர் பாத்துக்க மாட்டாங்கன்னு இவன் கவுண்டர் பாத்துட்டு எப்ப 1/2 மணி நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம் ஆகும். டாக்டர் எமர்ஜென்சி பார்க்கலாமா? எமர்ஜென்சி பேசுவாளா? இங்க நல்லா பேசுவாளா? பதறாத நல்லா பேசுவா. 8ஆம் நம்பர் ரூமுக்கு போ, மாறாது. 8ஆம் நம்பர் ரூமு போய் திறந்தேன் சார். என்ன பேச்சு, கண்ணே மணியே தேனே அமுதம், அதெல்லாம் தாண்டி பேசினா பாருங்க. உன்னை கட்டி ஒரு வீடு உண்டா? உன்னை கட்டி ஒரு சொத்து சாமம் உண்டா? உன்னை கட்டி ஒரு நகரம் உண்டா? உன்னை கட்டி ஒரு கதவை அடைச்சிட்டு மறுபடியும் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, திறந்ததை மறுபடியும் அடைச்சு விட்டுருக்கணும். டாக்டர் சொன்னாலும் அடைக்கிறதுக்கும் திறக்கிறதுக்கு என்ன வாய்க்க வரப்பாங்க. வேணா ஒண்ணு பண்ணல, ஒரு 5000 ரூபாய் கட்டு செவிட்டு ஆபரேஷன் பண்ணிடுறேன். 5000 ரூபாய் கட்டி சலுக விலையில செவிடன் ஆயிட்டான். இப்ப அவ என்ன கத்துனாலும் பிம்பிலிக்கு பிலாட்டி அப்படின்னு சந்தோஷமா இருக்கான். நம்மளோட காசு வாங்கின என்ன நிலைமையில இருக்கான்னு நடுவர் கோலார் KGF தங்க வயல். உண்மையா சொல்றேங்க, அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தங்க வயல்ல பல ஆண் மக்கள் அந்த சுரங்க தொழிலாளர்களாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன நடப்பு தெரியுங்களா? அங்க ஏதாவது ஒரு விபத்து நடந்து அந்த விபத்துனால ஏதாவது கை போயிடுச்சுனாவோ கால் போயிடுச்சுனாவோ ஒரு உறுப்பு இழந்தால் இத்தனை ரூபான்னு சொல்லி அங்க எழுதி வச்சிருக்காங்க. கை போயிடுச்சா 2 லட்சம் ரூபாய், கால் போயிடுச்சா 5 லட்சம் ரூபாய். நான் சொல்லுகிறேன், அங்க பல அண்ணன்கள் செய்த வேலை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், தன் தந்தைக்கு திருமணமாக வேண்டும், தன் அக்காவுக்கு திருமணமாக வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் கரை சேர வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே வலிய போய் தன் கையையும் காலையும் இழந்து விட்டு தன் வாழ்நாள் முழுவதும் தான் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற எத்தனையோ ஆண் மக்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். நடுவர்கள், இப்படி சொல்றேன், தன் தங்கைக்கோ தன் அக்காவுக்கோ பந்தக்கால் போட வேண்டும் என்பதற்காக தன் சொந்த காலை இழந்த அத்தனை ஆண் மக்களினுடைய உழைப்புக்கு நிகராக அந்த பெண்களின் பொறுப்புணர்வு என்றைக்கும் இருந்ததே இல்லை என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை எங்கள் அணியினை தேடி வழங்கிய நல்ல பெருமக்கள் அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி, நடுவர் அவர்களே, எனக்கு வயது ஏறக்குறைய 40 கடந்தாலும் இதுவரைக்கும் நான் வியர்வை சிந்தாமல் வாழ்கிறேன் என்று சொன்னார்.
இதற்கு காரணம் ஒரு காலத்தில் என் அப்பன் எனக்காக சிந்திய வியர்வை என்று சொன்னால் நடுவர் அவர்களே, அந்த ஆண் மகனுடைய உழைப்பு தான் ஒரு குடும்பத்தையே தலை நிமிர வைக்கிறது, ஒரு குடும்பத்தையே மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகிறது. நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சும் பாட்டும். ஆஹா, அருமை. உட்காருங்க. இன்னும் 10 நிமிஷம், இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல பட்டிமன்றத்தை முடிச்சுவேன். அந்த அம்மா ஒரு 16 நிமிஷம் பேசுவாங்க. நான் ஒரு 3 நிமிஷத்துல திருப்பி சொல்லுவேன். வர்றான் போறான் சார், ஒண்ணும் இல்லை, சுகர் கம்ப்ளைண்ட். 2 hours தான் கெப்பாசிட்டி. நானும் நம்மளும் சுகர் கம்ப்ளைண்ட். அப்படியே விம்மி விம்மி வரும். நான் கொஞ்சம் அழுத்தி பேசணும்னா செட் ஆகி வெளியே சொல்ல முடியாம நான் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் தீர்ப்புல பேசுவோம். இப்பொழுது எவனும் நடுவர் மதிக்க மாட்டேங்கிறா. வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண் என்று எண்ணி பேசாமல் வந்த ஒரு வண்ணமே நிச்சயேவா, பூஜைக்கு வந்த மலரேவா. தம்பி தம்பி, உங்களுக்கு கொஞ்சம் காட்ட சொல்லிடுறாங்க தம்பி. அது புருஷனுக்கு தெரிஞ்சா தெரியும். இதுக்கு என்ன பாட்டு போட்ட? உள்ளமே உனக்குத்தான். இதுகிட்ட கொடுத்துட்டு ஓம் பண்ணிட்டு எதை கொடுப்பேன்? இது பூஜைக்கு வந்த மலரே வா. பூஜைக்கு வந்த மலரு உங்க உள்ளமே உனக்குத்தான். நாங்க கூட மண்ணடி போட்டு திரி எங்கிட்டு அவன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. 4 நிகழ்ச்சி கட்டுற அவனுக்கு. நடுவர் கொஞ்சம் பயந்த பிள்ளைன்னா அங்க வந்து உட்காந்துக்க. பெண்ணூர் மந்தத்து கொடுக்கும். 2 பேரும் பேசுனதா கொஞ்சம் பயமாயிடுச்சு. பயமாயிடுச்சாமா? பயமா இருக்கு. பக்கத்துல பரோட்டா வாசம் வருது. 5 போய் பார்த்துக்க. செக் செக் செக்.